மான்வேட்டை திரைப்படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ஆனால் பெரிய பட்ஜெட் படம் மாதிரி எடுத்திருக்கிற திருமலை அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துகள். ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் அந்த படத்துக்குள்ளே அப்பப்போ நடிச்சுக்கிட்டும் தனக்கே உரிய பாணியில் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான விஷயத்தை, அதாவது காதலர்கள் சிவன்மலைக்கு செல்லும் காதலர்கள், அந்த சிவன்மலையிலே ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத சுற்றி ஒரு பின்னணி. அதில் இவங்க போகிற 4 காதலர்கள் பத்திரமாக திரும்பி வருகிறார்களா, அங்கே ஒரு ஆவி சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்கு ஒரு விஷயம் ஒன்று, அந்த ஆவி ஏன் வந்து மற்றவங்களை வந்து வாழ விட மாட்டேங்குது, இதை பின்னணியாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு த்ரில்லர் படம் என்று கூட சொல்லலாம். இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், இந்த படத்தை சிறப்பாக இசையமைத்து இதை அற்புதமாக ரீரெக்கார்டிங் செய்திருக்கும் இசையமைப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும், இதை ஒரு தரமான படமாக தயாரித்து இதை முன்னெடுத்திருக்கும் தம்பி திருமலை அவர்களுக்கும், இயக்குனர் திருமலை அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமயத்தில் ஒரே ஒரு விஷயம், ஏன்னா கிட்டத்தட்ட நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், சின்ன திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதே சிரமமாக இருக்குது. அப்படியே ஓரளவுக்கு தப்பிச்சு ரிலீஸ் ஆகிட்டாலும் அது தியேட்டரில் தங்க விட மாட்டேன்றாங்க. ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 2 கோடியிலிருந்து 5 கோடி பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற சிறிய திரைப்படங்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இப்போது நிலவி கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் இந்த திரைப்படத்தை வெளியிடும் நிறுவனங்களுக்கும் சரி, அரசாங்கத்துக்கும் சரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து ஒரு ஸ்லாப் போடுங்க. பெரிய திரைப்படங்கள், ஒவ்வொரு தியேட்டர்லேயும் பெரிய திரைப்படங்கள், அதாவது 10 கோடிக்கு மேல் பட்ஜெட் உள்ள படங்களுக்கு இத்தனை நாட்கள் ஓடலாம், மீத நாட்களுக்கு இந்த சிறு முதலீட்டு படங்களை கண்டிப்பாக திரையிட வேண்டும் என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு சிறு படங்களுடைய பட தயாரிப்பாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த சமயத்தில் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 600 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகாமையே இருக்குது. பெரிய இந்த மற்ற சேனல்கள்லேயும் சரி, டிஜிட்டல் மீடியாக்கள்லேயும் சரி, இது ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்னென்னா, தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடினா தான் இந்த படங்கள் மற்ற சேனலுக்கோ அல்லது ஓடிடி தளங்களுக்கோ வாங்கி கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஆகவே சிறு பட தயாரிப்பாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அரசாங்கம் முக்கியமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டு, இந்த திரைப்படத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவும் தேவை. சின்ன படங்களை நன்றாக ஓடும் படங்களாக மாற்றி பெரிய படங்களாக மாற்றும் பொழுதுதான் நல்ல திரைப்படங்கள் நிறைய வரும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்து, இந்த படம் 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்து திருமலை அவர்களுக்கு பொருளை குவிக்க வேண்டும், அவர் மீண்டும் மீண்டும் சின்ன படங்களை எடுத்து வெற்றி காண வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மான்வேட்டை நண்பர் இயக்குனர் திருமலை இயக்கத்தில் வந்திருக்கு. இது வந்து ஒரு சிறிய பட்ஜெட்டில் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய முதலுடைய வாழ்த்துக்கள். இப்போ சிறிய பட்ஜெட் அப்படின்னாலே இன்றைக்கி பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் இன்றைக்கி திரையுலகம் இருக்குது. நம்ம முழுக்க தேட்டருக்காரங்க சின்ன படத்துக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிட முடியாது. நிறைய சிறு படங்கள் வந்து தேட்டருக்கு கொடுத்தா கூட சிறு படங்களுக்கு மக்கள் வருவது ரொம்ப குறைஞ்சி போச்சு.
அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். தேட்டருக்கு கொடுத்துட்டா மட்டும் மக்கள் வந்து பார்த்துருவாங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லை. குறிப்பிட்ட ஒரு 5-6 பெரிய ஸ்டார் படங்களுக்கு தான் ஓப்பனிங் வந்து தேட்டருக்கு மக்கள் வராங்க. அந்த சின்ன படங்கள்லாம் அவங்க வந்து விரும்புறதில்ல. என்னென்னா டிக்கெட் ரேட்டு அதிகமாச்சுன்னு ஒன்று இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் டிக்கெட்டு விலை கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அது கூட மக்கள் தயாராக இருக்காங்க. அது போக தேட்டரில் வந்து டிக்கெட் வருமானத்தை விட தேட்டருக்கு அதிக வருமானம் இதில் வருதுன்னா 3 மடங்கு அதிகம் இதில் வருதுன்னா கேண்டீன். பாப்கார்ன் பார்த்தா 20 ரூபா பாப்கார்ன், 20 ரூபா மதிப்புள்ள பாப்கார்ன் வந்து 120 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. அது மாதிரி மதுபானம் மதுபானம் பழக்கத்தில் ஒரு பேர் மத்திய குளிர்பானம் டாஸ்மாக் பேசி மதுபானம் குளிர்பானம் பார்த்தா அதெல்லாம் 20 ரூபா தான், அது 100 அப்புறம் காம்பவுண்ட்னு சொன்னாலும் 250 ரூபா 300 ரூபாங்கிறாங்க. குழந்தைகளை தேட்டருக்கு கூட்டிட்டு போனால் பெரியவங்களுக்கு படம் நல்லா இருந்தால் திருப்தி, இல்லைன்னா அதிருப்தி வந்துடுவாங்க. ஆனால் பசங்களுக்கு அந்த இன்டர்வலில் வந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு தேட்டருக்கு போன திருப்தி இருக்குது. இல்லைன்னா அது மூஞ்சி தொங்க போட்டு டல்லாத்தே வருங்க. அப்போ ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு அப்பா அம்மா போனாங்கன்னா கொள்ளையடிச்சிடறாங்க. இந்த கொள்ளையடிச்ச இதுக்கு பயந்து பாதி மக்கள் வந்து தேட்டருக்கு போகிறதில்ல. அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்தா அவங்களுக்கு டிக்கெட்டோட டபுள் மடங்கு கார் பார்க்கிங் ஆகிடும். அப்போ டிக்கெட்டை தவிர்த்து சுற்றி எல்லாமே ஒரு எனக்கு வரைக்கும் ஒரு அவங்க வருமானம் சொல்ல முடியாது. கேண்டீன்னா வருமானம் சொல்ல முடியாது. கேண்டீன் தான் கொள்ள தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி ஏர்போர்ட்டில் தான் காஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஏர்போர்ட்டில் டீ அங்கே பார்த்தா 80-100 ரூபாங்கிறாங்க. தேட்டரில் தான் 150 ரூபாங்கிறாங்க. ஏர்போர்ட்டில் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குன்னு பார்த்தா அதை விட காஸ்ட்லி இன்றைக்கி தேட்டரில் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணணும். அது கவர்மெண்ட்டோட பொறுப்பு. நீ 20 ரூபா ஒரு பாப்கார்னை 40 ரூபா விற்று பரவாயில்ல, 20 ரூபா மதிப்பில் ஒரு டீயை ஒரு 50 ரூபா பரவாயில்ல. தண்ணி பாட்டில் 50 ரூபா. தேட்டரில் வந்து பொதுவாக வந்து ஒரு சட்டம் இருக்குது. தேட்டரில் குடி தண்ணீர் வந்து அங்கே பொதுவாக வைக்கணும். எந்த தேட்டர்லையுமே பொதுவாக குடிநீர் யாரும் வைக்கிறது இல்லை. அப்போலாம் டூரி தேட்டரில் கூட தண்ணி வச்சு அவர் செயினோட ஒரு டம்ளர் போட்டிருப்பாங்க. ஏர்போர்ட்டில் கூட பொதுவான குடிநீர் வச்சுருக்காங்க. நம்ம போய் குடிச்சிக்கலாம். ஆனால் தேட்டரில் நீங்கள் கேண்டீனில் வாங்கி தான் ஆகணும். இதோட பெரிய கொடுமை நம்ம தீவிரவாதி மாதிரி படமாக்க போகிறவங்க நம்ம செக் பண்ணுறாங்க. தேட்டருக்குள்ள ஏதாவது நம்ம தனியாக ஏதாவது வேறு ஸ்நாக்ஸ் இருந்தால் அதை பிடிக்க வச்சுக்கிறாங்க. உங்கள் படத்தை நாங்கள் பார்க்க போகிறதுக்கு நாங்கள் தீவிரவாதிகளா? எங்களே செக் பண்ணுறீங்க. தண்ணி பாட்டில் அலோடு இல்லை. நம்ம கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை தொண்டை சரியில்லாமல் இருக்கும், சுடு தண்ணியை வச்சு நம்ம ஆற வச்சு கூட்டி எடுத்து போவோம். அதை பிடிக்க வைக்கிறாங்க. நீங்கள் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டு தான் படம் பார்க்கணும்னா எவன் தேட்டருக்கு பப்ளிக் வருவான்? அது எங்கள் இஷ்டம். நாங்கள் என்ன சாப்பிடுவோம் எங்கள் இஷ்டம். என்ன படம் பார்க்கணுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி வரும்போது என்ன சாப்பிடுங்கிறது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து மக்களுக்கு தேட்டருக்கு வர்றதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிச்சு. சிறு படங்கள் வந்து மக்கள் ஏன் வர பயப்படுறாங்கன்னா இது ஒன்று. பெரிய ஒரு மாஸ் ஹீரோ பெரிய ஹீரோக்கும் போது அவங்க அதுக்கு விலையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்ல, நம்ம இந்த ஸ்டார் படம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது ஒரு திருப்தியாக இருக்குது. சின்ன படங்கும் போது அவங்க இதை கணக்கு பண்ணுறாங்க. இன்னொன்று பைசா இன்னொன்று ஒரு டிக்கெட்டை விட ஒருத்தனோட அந்த காலம் அவனோட நேரம் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப விலை மதிப்பில்லாது. ஒரு படத்துக்கு 5 மணி நேரம் ஒதுக்கொண்டு இருக்குது. தேட்டருக்குள்ள 3 மணி நேரம்னா இங்கேருந்து வீட்டில் கிளம்புறது 1 மணி நேரம், அப்புறம் தேட்டருக்கு வீட்டுக்கு வரக்கு 1 மணி நேரம். 5 ஹவர்ஸ் நம்ம வந்து ஒரு படத்துக்கு ஒதுக்குறோன்னா அதுக்கு படம் ஒருத்தா அது ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த சின்ன படங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி போகணுமான்னு அது ஒரு கேள்வி இருக்குது. சிறு படங்களுக்கு மக்கள் வரலன்னா வராதுக்கு என்ன ரீசன் அதை வந்து ஆராயணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். டேரக்டர் புதுசு, ஹீரோ புதுசு, ப்ரொடியூசர் புதுசு. ஒரு சின்ன நீங்கள் 1 கோடி 1.5 கோடிக்கு படம் எடுக்கிறோம். ஆனால் 150 கோடி பட்ஜெட் படத்துக்கு என்ன டிக்கெட்டோ அதே ஒரு 1.5 கோடி பட்ஜெட் படத்துக்கும் அதே டிக்கெட் அப்படிங்கும்போது அங்கே வேரியேஷன் வருது.
பெரிய படத்துக்கு ரெடியாக இருக்காப்புல, சின்ன படத்துக்கு இவ்வளோ டிக்கெட்டு வாங்கணுமான்னு அது ஒன்று இருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த இந்த கேண்டீன் ரேட்டு, கார் பார்க்கிங் ரேட்டு, டிக்கெட் வந்து சின்ன படங்களுக்கு, ரொம்ப சின்ன படங்களுக்கெல்லாம் டிக்கெட் பாதியாக குறைக்கணும். கவர்மெண்ட்டே ஒரு சிட்டியில் ஒரு 5 தேட்டர் அவங்க சின்ன தேட்டராக அவங்களே கட்டலாம். 150 ரூபா மற்ற தேட்டர்னா அதில் தேட்டர் சின்ன படத்துக்கு 50 ரூபான்னு வைங்க. ஏன்னா சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கொஞ்சம் பண்ணணும். இன்னொன்று, நம்ம சும்மா வந்து கவர்மெண்ட்டை நான் கோரிக்கை வைக்கல. இப்போ நீங்கள் இலவசம் அப்படின்ட்டு இலவசமாக என்னென்ன பண்ணுறீங்க, ஏழைகள் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. அது ஒன்லி கொடுக்குறது தான். விவசாயிக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னா விவசாயிக்கு நம்ம அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுது, அவங்களுக்கு திருப்பி நம்ம வாங்க போகிறதில்ல. அது மாணவர்களுக்கு படிப்புக்கு ஏதாவது இலவசம் பண்ணுதுன்னா அது அரசாங்க பொறுப்பு, கடமை, அவங்களுக்கு திருப்பி நம்ம எதுவும் பெற போகிறதில்ல. ஆனால் சினிமாவில் வந்து நாங்கள் எதுக்கு சலுகை எதிர்பார்க்குறோம்னா, சினிமாவில் வந்து நிறைய வரி, கோடிக்கணக்கான வரி சினிமாவில் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது, மத்திய அரசுக்கு போகுது, மாநில அரசுக்கு போகுது. அந்த உரிமையில தான் நான் கேட்குறேன். நாங்கள் நீங்கள் ஜிஎஸ்டிங்கிற பேர்லையும் சரி, லோக்கல் டேக்ஸுங்க சரி, எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி போகுது கவர்மெண்ட்டுக்கு. வரி மட்டும் நீங்கள் வாங்குறீங்க, எங்கள் தொழில் ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? சினிமா தொழிலேருந்து நீங்கள் எத்தனை 1000 கோடி போய்கிருக்கு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு படமே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டு எடுக்காம விட்டீங்கன்னா அந்த வரியெல்லாம் வந்து அரசுக்கு போகாது. அதனோட அதிருப்தியில் வந்து உங்களை அழைச்சி என்ன பிரச்சனை கேட்கும் இல்லையா அரசு. சூப்பர். அந்த மாதிரி இப்போ விலைவாசி அதிகமாக போச்சு, நாங்கள் அதிகமாக போச்சு அப்படிங்கிறக்காக நம்ம உண்ணாவிரதம் செத்து போமா? எல்லா விஷயத்தையும் கேட்குறேன். விலைவாசி அதிகமாக போச்சு, மதுபானம் வந்து ஜாஸ்தியாக ரேட்டு அதிகமாக போச்சு, மக்கள் குடிக்காமல் இருப்பாங்களா? அதை விடுங்க. சாப்பாடு அரிசி விலை ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சு, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு உட்கார முடியாதுல்ல. அதே மாதிரி தான் தொழில். எங்கள் தொழிலாளர் சாகுச்சு அனுப்பிங்க. நான் உரிமையாக கேட்கும்போது, நான் இங்கேருந்து வரி வாங்குறீங்களா, அப்போ எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் தொழிலை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்படியே நாங்கள் சின்ன ப்ரொடியூசர்லாம் செத்தா பண்ணி விட்டுறாது எங்களை. கவர்மெண்ட் திமுக அரசு வந்ததுக்கு பிறகு திரையுலகத்தை சார்ந்தவங்க எவ்வளோ பேர் வந்து என்ன துறை சேர்ந்து முதலமைச்சரை வந்து நீங்கள் உங்கள் துறை சார்பாக வந்து கோரிக்கை வலியுறுத்தி. ஸோ இதுக்கெல்லாம் போய் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் போய் நாங்கள் கோரிக்கை இருக்குது. நாங்கள் வந்து சொல்கிறது கோரிக்கை. இப்போ தான் முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை சங்கம் மூலியமாக நாங்கள் வைக்கணும் வச்சுங்க. இது வந்து இப்போ வந்து ஒருத்தர் கேட்டு தான் உதவி பண்ணோம்னா இல்லை சார், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ ஆளுங்கட்சி சார்பாக இப்போ ரெட் ஜெயண்ட் இருக்குது, உதயநிதி சாருக்கு சினிமாவுடைய சூழ்நிலை எல்லாமே தெரியும். நாங்கள் போய் வேண்டுகோள் வச்சு தான் உதயநிதி சார் ரெட் ஜெயண்ட் மூவிஸ்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. இவங்க சின்ன சின்ன படங்கள்லாம் பாதிக்குது அப்படிங்கிற அவங்க வந்து உணர்ந்து ஒரு ஹெல்ப்பாக சிறு படங்கள் தான் நல்ல கதைகள் வரும். பெரிய பெரிய படத்தெல்லாம் பார்த்தா மாசு கமர்ஷியலாக போயிட்டு இருக்கும். நல்ல தரமான படங்கள், நல்ல புதுமையான கதைகள் வர படம்னா சின்ன படங்கள் வரும். சின்ன படங்கள் இந்த மாதிரி போச்சுன்னா தரமான படங்கள் வர்றது சினிமாத்துடைய தரமும் குறைஞ்சி போகும். அப்போ வந்து சினிமாத்தில் ஒரு தரமான படங்கள் வரணும், நல்ல படங்கள் வரணும்னா சிறு படங்கள் காப்பாற்றப்படணும். அதுக்கான வழிமுறைகள் வைக்கணும், அதுக்கான விதிமுறைகளை அரசாங்கம் வைக்கணும். தயாரிப்பு சங்கம் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. தயாரிப்பு சங்கத்தோட மிகப்பெரிய பொறுப்பு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி சிறு படங்களை எப்படி காப்பாற்றலாம். சிறு படங்கள் அதுக்காக தரமில்லாமல் சிறு படங்கள் வரும்போது அதுக்கு போய் மக்கள் ஒன்றும் கோவிக்கூடாது. இன்றைக்கி தரமான படம் நல்லா இன்றைக்கி சமீப சில படம் வந்திருக்கு, எல்லா பத்துக்கும் பாராட்டுறாங்க, நல்ல ரிவ்யூ இருக்குது. தேட்டரில் அந்தளவுக்கு பப்ளிக் உள்ளே வரல. ஏன் காரணங்கிறத நம்ம தயாரிப்பு சங்கம் யோசிக்கணும், இயக்குனர் சங்கம் யோசிக்கணும், கவர்மெண்ட்டும் எல்லோரும் யோசிக்கணும். கவர்மெண்ட் நான் அடிக்கடி கவர்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, தேட்டருக்காரன் எந்தளவுக்கு சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் கவர்மெண்ட் சம்பாதிக்கும் சினிமா மூலிமா. அப்போ சினிமா மூலிமா கவர்மெண்ட் சம்பாதிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் உரிமையாக நாங்கள் கேட்போம், சிறு படத்தில் நீங்கள் காப்பாற்றுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். என்ன திருமலை சார் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி பார்க்கல, ஏன்னா பயங்கர டைட் பிஸி. அவருக்காக வந்து வரணுங்கிறத தான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனில் இந்த படத்தை பற்றி நிறையா நான் பேசியிருக்கேன். அது நீங்களே நிறையா வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு க்ரைம் த்ரில்லரை எடுத்திருக்காங்க. இது மான்வேட்டிங்கிற டைட்டில் வந்து பல அர்த்தங்கள் உங்களுக்கு சொல்லும். நீங்கள் படம் பார்த்து தான் தெரியும் இந்த டைட்டில் ஏன் வச்சாங்கன்னு. பார்த்துட்டீங்களா? இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு பெரிய ஆதரவை வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ இவ்வளோ பேசினா கூட இந்த மான்வேட்டையை பற்றி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன்.
கான்ட்ராவர்ஷியல் மேட்டரை வந்து ஹெட்டிங்காக போகிறத விட இந்த படத்துக்கு நீங்கள் மான் வேட்டைக்கு நீங்கள் வந்து இந்த படத்தை நீங்கள் என்ன பார்த்தீங்களோ, என்ன மனசுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததோ அதை மட்டும் நீங்கள் சொல்ல நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா பல படங்கள் வந்து செலவு பண்ணி ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அதில் உள்ள கான்ட்ராவர்ஷியல் மட்டும் டாப்பிக்காக விட்டுறீங்க. ஆனால் அந்த படத்தோட ப்ரொடியூசர் செலவு பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது, ஒரு ஷோ போடும்போது அந்த செலவு வந்து அவருக்கு வேஸ்ட் ஆகிடுது. அந்த மான்வேட்டை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் உள்ளே சொல்லலாம். அதை விஷயத்தை அழிச்சிட்டு கான்ட்ராவர்ஷியல் மட்டும் போடுறது தான் வந்து அவங்க செலவு பண்ண காசு உங்களுக்கு வரமாட்டேங்குது. சின்ன படங்களில் உள்ள கான்ட்ராவர்சியை விட்டுட்டு அந்த படத்தில் உள்ள நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னு தான் நான் விரும்பி கேட்டுக்கிறேன். திருமலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருட போராட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த காசில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப பெரிய போராட்டம். இந்த போராட்டத்துக்கு கடவுளும் நீங்களும் துணை நிற்க நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், ஆன்லைன் மீடியா, ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாம் சினிமாலே இருக்கீங்க. நாங்கள்லாம் எப்படி சினிமாக்காக வாழ்ந்துட்டுருக்கோமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு படம் இல்லை 10 படத்துக்காக கடுமையான உழைப்பு, எதை பற்றியும் எதிர்பார்க்காம தமிழ் சினிமாவில் அந்த கருத்துக்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட நல்ல கருத்தோ கெட்ட கருத்தோ ஒரு பதிவை கொண்டு போய் சேர்க்கறதுல ஸோ உங்களை போல் இப்போ புதுசாக வரவங்க தான் சில கருத்துக்களை வெளியே கொண்டு போகிறீங்க. அதான் பாரம்பரியமான சினிமான்னு சொல்லுவாங்க. பாரம்பரியத்தை எட்டுறதுக்காக வர ஒரு சினிமா இருக்கும் நம்மளுக்குள்ளே. ஏன் அந்த இடத்துக்கு நம்ம வரக்கூடாதுன்னு நினைப்போம், இந்த இடத்துல இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுபோல் ஒரு சின்ன படம் அப்படின்னா எதை வச்சு டிசைட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. ஆர்டிஸ்ட் படம் சின்ன படமா, இல்லை பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறது பெரிய படமா? நானும் எவ்வளோ படங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எவ்வளோ வாங்கி பண்ணி பார்க்குறோம், ஏதோ பண்ணி பார்க்குறோம். ஆனால் 90 விழுக்காடு படங்கள் வந்து ப்ராப்ளத்திலே இருக்குது. உதாரணம், இப்போ ஒரு வாரத்தில் 5 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் மான்வேட்டையும் ஒரு படம். எல்லாருக்கும் வரும் அதே செலவு தான். அது ஜெயம் ரவி ரிலீஸ் ஆகிருக்க படமாக இருந்தாலும் சரி, இந்த படத்துக்கு அந்த போஸ்ட்டும் அதே ரேட்டு தான், பேப்பர் ஆடும் அதே ரேட்டு தான், ப்ரெஸ் வச்சாலும் அதே செலவு தான், தேட்டர் போட்டாலும் அதே செலவு தான், கியூபு கட்டினாலும் அதே பேமெண்ட்டு தான். அது பேரரசர் வந்து தெளிவாக டிக்கெட் மேட்ரு, கேன்டீன் மேட்ரு. தேட்டருக்குள்ளே போனால் கேன்டீனுடைய எக்ஸ்பென்ஸ்னா ஏர்போர்ட்டில் போனால் எக்ஸ்பென்ஸ்னா அது வரைக்கும் புட்டு வச்சார். இப்போ நம்ம ரெண்டு வகையாராக பிரிச்சுட்டாங்க சினிமாவை. இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும், பெரிய ப்ரெஸ்லேருந்து யாருமே வரல சின்ன படத்துக்கு. அது பிஸி ஷெட்யூலாக கூட இருக்கலாம். அதே போல் சின்ன படம்னு ஒரு ஷெட்யூல் பிரிச்சுட்டாங்க, நடிகர் படம்னு ஒன்று பிரிச்சுட்டாங்க, இது வந்து நடிகர்களே இல்லைன்ற படம் பிரிச்சுட்டாங்க. இது எப்படி காப்பாற்றுறதுன்னே தெரில. வருகிற சந்ததி சினிமாவிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு டைரக்டர் வந்து படம் எடுத்துட்டா, தெரியாமல் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டா, அவர் படம் ரிலீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதே போல் சின்ன படத்தை போய் ஒரு டைரக்டர் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சின்ன படத்தில் கை வச்சு அவர் போயிட்டார்னா, ஏதோ 100ல் லவ் டுடே போல் ஒரு படம் சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க தியாகம் நிறைய இருக்குது. ஒரு ஏஜஸ் இருந்தார், ஒரு 5 கோடி செலவு பண்ணாங்க அந்த படம் வெளியே தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் ஹிட் ஆகுறது வேறு. ஒரு கருத்து முதல்ல வெளியே போய் சேர்க்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அது இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவில் யாருமே வாங்க மாட்றாங்க. சேட்டலைட் வாங்க மாட்றாங்க, தேட்டர் கொடுக்க மாட்றாங்க. காலகாலமாக பேசிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் முடிவே இல்லாமல் இருக்குது. இப்போ 900 தேட்டருக்கு மேலே வந்து ஜெயம் ரவி படம் போட்டிருக்கு. இன்றைக்கி 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று பெரிய படம், வெற்றி படம், நல்லா இருக்குது, மெமரி. அந்த படத்தை கூட தேட்டர் இல்லை. இது யாருக்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரில. சசிகுமார் சார் படம் சூப்பர் ஹிட்டு, தேட்டரில் இல்லை. ஏன்னா 2வது நாள் தூக்கிட்டு அந்த இன்னொரு படம் போடுறாங்க. இப்படி தமிழக அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறதா, இல்லை சினிமா துறையில் சங்கங்கிட்ட கோரிக்கை வைக்கலான்னா கூட அதனுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கம் தலைமை பொறுப்புங்க அதை காது கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுலே இருக்காங்க. முதலமைச்சர்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறது? ரெட் ஜெயின் நடத்துறது அவங்க தான். கோரிக்கை எங்கே வைக்கிறது? ஒரு படம் ரிலீஸ் ஆகணும், மொத்த தேட்டர் அவங்க போட்டு கண்ட்ரோலுங்க. அடுத்த வாரத்துக்கு இன்னொரு 4 படம் ரிலீஸ் ஆகுது அவங்கள்ட்ட. சின்ன படத்துக்கு தேட்டர் இல்லைன்னு, படம் ஓடல, நல்ல படம் எடுத்தால் ஓடுன்னு சொல்லுவோம். நல்ல படம்ன்றது டிசைட் பண்ணுறது யார்? ஆடியன்ஸ் தானே. அது நல்ல படம் சொல்லி தான் எல்லாருமே எடுக்கிறோம், எல்லோரும் தயாரிக்கிறோம். ஆனால் அதை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை சினிமா தள்ளப்பட்டிருக்கு. படமே எடுக்க வேண்டாம், நான் பண்ணி எடுத்த படத்தை கொண்டு போய் 2 கோடி ரூபா படத்தை ஒரு 50 லட்ச ரூபா ரிலீஸ் பண்ணால் என் பாக்கெட்டுக்கு பணம் வருது. நான் படம் எடுத்தாலும் அந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கறதுக்கும் அவ்வளோ சிரமம் இருக்குது. இந்த படம் 4 வருஷமாக போராடுறோம். இது போல் ஒரு 150 படங்கள் இருக்குது. நான் சினிமாலே இருக்கிறதுனால என் பேர் கெட்டு போயிடாதுனால இந்த படத்தினால அவ்வளோ பெரிய மைனஸ் ஆகுது. ஆனால் அவ்வளோ பணங்கள் விரக்தி போனாலும் அதனுடைய மன உளைச்சல் இருக்குல்ல, அதை ஈடு பண்ணவே முடியல.
தயவு செஞ்சு ஊடக நண்பர்களுக்கு போராடி வரக்கூடிய கலைஞர்களை அவங்களுடைய நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதுதான் கருத்தாக எழுதணுங்க. நக்கீரன் ஆராய்ச்சி பண்ணி நல்லா காலேஜ் படிக்கும்போது நக்கீரன் புக்கு வருமா, எதனா உண்மையான விஷயம் இருக்குமான்னு பார்ப்போம். ஆனால் எல்லாத்தையும் கான்ட்ராக்டாக நக்கீஸ் வந்து பாட்டாக எழுதுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரெட் ஜெயின் தான் இதை வழி நடத்துது தமிழ் சினிமாவுன்னு அவங்களால எழுத முடியுதா? நான் நேரடியாக வைக்கிறேன், குறையாகவே வைக்கிறேன். ஏன் கொண்டு போய் சேர்க்க முடியல? அப்போ அந்த நீதி அங்கேருந்து அவங்களும் தவறப்படுறாங்க. இன்னொரு கண்ணு தான் பத்திரிகை துறை என்பது, இன்னொரு கண்ணு. உண்மையான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தா தான் சினிமாவை கண்டால் வெளி உலகத்தில் இருக்க பயப்படுறாங்க, உள்ளே வரத்துக்கே பயப்படுறாங்க. அது ஃபைனான்ஸ் சோர்ஸாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வர தயாரிப்பாளர் இருந்தாலும் சரி, இந்த சினிமாவிலே இருக்கிற நிறைய உதவி இயக்குனர்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. இதுக்கு எதோனா ஒன்று சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நானும் தயாரிப்பாளர் சங்கத்தில் 10 வருஷத்துக்கு மேலே குரல் கொடுத்துட்டேன், பதிவு செஞ்சுட்டேன். வர நிர்வாகங்களும் அதை காது. ஒரு இயக்குனர் சங்கம் தமிழ் சினிமாவுக்கு சிறப்பான வழிகாட்டி அண்ணன் செல்லுமணி இருக்கார். அதே போல் வந்து எங்களுடைய செயலாளர் இருக்கார், பொருளாளர் இருக்கார், பேரரசாரும் உதயகுமார் அண்ணனும். இவங்களாம் சாதனை படைத்தவங்க. இவங்க காலகட்டத்தில் படங்களை வந்து ரொம்ப பிரமாதமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய படைப்புகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பண்ணுற இயக்குனருடைய படைப்புகள் வெளியே போய் தெரியறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, எப்படி போய் சேருன்னே தெரியாமல் தவிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில் அந்த இயக்குனருடைய பேரே வருமானு தெரில. இது எனக்காகலாம் சொல்ல, நான் இருந்தனோ இல்லையோ ஏதோ ஒரு சின்ன சின்ன படங்கள் எடுத்துகிறோம், திருமலைன்னு ஒன்று இருக்குது, அடுத்து பெரிய படம் பண்ணுறோமோ இல்லையாது. ஆனால் சினிமா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சின்ன படத்துங்களுக்கு. அதை சரி செய்ய வேண்டியது. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் பாருங்கள் மானியம் இருக்குது, 30%, 40%லாம் கொடுத்துட்டாங்க பீகாரில். தமிழகத்தில் இது வரைக்கும் 10 ஆண்டுகள் வரலாற்றில் 150 படத்துக்கு தான் சப்சிடி கொடுத்துருக்கு. இது வரைக்கும் 10 ஆண்டுகள். இது வரைக்கும் யாருன்னா ஆர்டிக்கல் எழுதியிருக்கீங்களா ஒரு பத்திரிக்கையில்? 150 படத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை கோடி! அது இந்தியாவில் அதிகமான பணம் போட்டு எடுத்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. படம் தயாரித்ததிலும் சரி, வெளியிட்டதிலும் சரி, முதலீடு போட்டதில் அவ்வளோ விஷயம் சினிமாவில் இருக்கும்போது இந்த சினிமா எதுக்குமே ஓப்பன் ஆகலை. கேட்டு 30-40 சேனல் இருக்குது, சேனல் வாங்கலை. ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் சின்ன படம் பண்ண முடியலன்றாங்க. எல்லாருடைய சேனல்லையும் போய் உட்காரும்போது அப்போ இந்த எடுக்கக்கூடிய கண்டென்ட் அவர் கேட்டாப்புல ஒரு 5 வருஷம் படம் எடுக்கலைன்னா நம்ம எப்படி எல்லாரும் வாழறது? நான் படம் எடுக்கலாம் வாழ்ந்துருவேன், எனக்கு கடனே வராது. படம் எடுத்தால் டெய்லி ஒரு 1 லட்ச ரூபா அதிகமாக தான் கடன் ஆகுது. அது எப்படி எடுக்கிறதுன்னு முயற்சியே பண்ண முடியல. இதுக்கு சொல்யூஷன் வந்து தயாரிப்பாளர் சங்கம். இப்போ தேர்தல் 2 வருஷம் ஆச்சு, இப்போ தேர்தலுக்கு தான் கண்ணோட்டமாக இருக்காண்டி ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுறதோ, அந்த படம் எடுக்கும்போது அதில் இருக்க ஒரு கேமராமேன், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர், அதில் நடித்த கலைஞர்களுடைய வாழ்க்கை என்னன்னே தெரியாமல் இருக்குது. ஒரு 200க்கு மேலே படங்கள் ஒவ்வொருத்தரும் வேதனையில் தவிக்கிறாங்க. அதுக்கு யாரனா வருவாங்க போராடுவாங்க அப்படின்னு பண்ணும்போது எவ்வளோ தான் போராடும்? அதற்கான விஷயத்தை தயவு செஞ்சு உங்கள் ஊடகத்தின் வாயிலாக சொல்கிறேன், நீங்கள் கொண்டு போய் அதை சேருங்க. அதுதான் நம்மளுக்கு தேவையானது. பெரிய மீடியா எடுக்க மாட்டாங்க. பார்த்தா இப்போ இதுவே ஒரு ரஜினி படமோ இருந்தால் ஒரு 500 பேர் இருப்பாங்க, எல்லா சேனல் நிற்கும். சினிமாவுக்கு தானே இருக்காங்க. ஏன் பெரிய சேனல் 4 வீடியோகிராஃபரையோ 4 ப்ரெஸ் ரிப்போர்ட் போட்டு அனுப்பலாமல்? 4 இன்றைக்கி 5 ப்ரெஸ் மீட் நடக்குதில்ல. இந்த சினிமாவில் சின்ன படங்கள் தான், 90 விழுக்காடு படங்கள் சின்ன படம் தான். அது எப்படியோ என்ன சொல்கிறதுனா அனாதை குழந்தைகளுக்கு அங்கங்கே தெளிச்சு விட்டு போயிட்டுருக்கு. அந்த வேதனையை யார் சொல்லுவாங்கன்னே தெரில. அவ்வளோ இயக்குனர்கள் புது புது கதையை வச்சுக்கிட்டு அலையிறாங்க. அலைஞ்சு படம் எடுக்கலான்னு போனோன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. புதுசாக ஒரு ப்ரொடியூசர் வந்தால் அந்த படம் எடுக்குதுன்னு தெரில, அதில் பிரச்சனைகள் இருக்குது. அவங்க வரும்போதே இப்போ தெரியும், சார் 1 கோடி விட 2 கோடி போட்டால் தான் சார் அந்த படம் வெளியே தெரியுன்னு வரும்போதே சொல்கிறாங்க. தேட்டருக்கு கிடைக்காத சொல்கிறாங்க. நான் இப்போ வரவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது, தயவு செஞ்சு படம் எடுக்கிற இயக்குனர்களுக்கு இப்போ ஓடிடிக்கு பிளான் பண்ணி படம் எடுங்க. தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு பேர் வரலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு மிஷினரி ஜாப் கணக்காக சினிமா வந்துடுச்சு. 1000 கலைஞர்கள் படம் எடுத்தால் 2 கலைஞர் தான் பேசப்படுறான். இது யார் மேலே குறை சொல்லு சொன்னால் நல்ல படம் எடுக்கலன்னு சொன்னாங்க. நல்ல படம் எடுக்க தான் எல்லோரும் முயற்சி பண்ணுறோம். எப்படி எடுக்குதுன்னு தெரியலையே. செலவில் கண்ட்ரோல் பண்ணுறதா இல்லை எதில் போய் பப்ளிசிட்டியில் கொண்டு போய் சேர்க்குறது? இதெல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நல்ல கதர் ஷர்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு தான் சினிமாவில் இருக்காங்கள கண்டி அந்த குமுறல்களை சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முரளி அவர்கள் உட்பட என்ன செய்கிறதுன்னு தெரியல, தவிக்கிறார். அவ்வளோ பாரம்பரியமான
முரளி சார் அவருடைய அப்பா, இன்றைக்கி அந்த நிறுவனம் பெரிய படங்கள் தயாரித்தாலும் கேள்விக்குறியாக இருக்குது. இதுபோல் பல நிறுவனங்கள் ஏன் ஏவிஎம்லால் படம் எடுக்க முடியாமல் ஏன் நிற்கிறாங்க? அப்போ நம்ம எல்லோரும் புதுசு புதுசாக வரோம், புதுசு புதுசாக போகிறோம். அதே போல் புது புது ப்ரொடியூசர் வராங்க, அவங்க எல்லோரும் காணாமல் போயிடுறாங்க. இதுக்கு ஒரு விடிவே இல்லாமல் இருக்குது. இதுக்கு முதல்ல விஷால் ஒரு நிர்வாகத்தில் ஒரு புரட்சிகரமான விஷயத்தை ஆரம்பித்தார், முடிச்சிட்டார். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் ஊடகத்தில் எடுத்து போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுதலை கண்டி வேறு ஒரு கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.